2 மணிக்கு பால் குடம் எடுக்கிறோம். நாங்கள் வந்து 2 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், பால்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டோம். இப்போது டைம் வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ 5:16 ஆகுது. கரெக்டாக எப்போ பார்த்தாலையும் 6 மணிக்கு தான் போல. நாங்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பால் குடம், அப்புறம் வந்து இது என்ன பயிர் சொல்லுவாங்க இது பிரியா? முளைப்பண்டம், முளைப்பாறை, பால் குடம். அப்புறம் வந்து வேலுக்காக இன்னும் வேல் எடுத்துகிட்டு வரல. வேல் வந்து கோயிலே இருக்குது. வேல் கும்பிடிக்கு ஒன்று இருந்தது. என்னோடய பையன் பேர் போட்டு வேல் அடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து வேல் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அது அங்கே ஒரு முளைப்பண்டம் இருக்குது. இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்காக ஆள் இல்லை. அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சிஸ்டர் பாவம் எப்போ வந்தாங்க. வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் வெயிட் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு சாமி வரும், பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சாமி வரும், கண்டிப்பாக சாமி வரும், எனக்கே தெரியுது. இவங்க வந்து எனக்கு சாமி வந்தாங்கன்னா ஓடி போயிடுவாங்களாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க சேரீ வந்து அழுக்காயிடுமா. நான் போனாலே பரவாயில்ல, என் சேரீ போகக்கூடாதுன்னு அவங்க ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரு 4-5 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலான்னு இருக்கேன். அதை மீறி வந்தால் அது கடவுளுக்கு தான் இது. அது எனக்குள்ளே தெரியுது. இன்றைக்கி ஏதோ சாமி வர மாதிரி வந்தால் கண்டிப்பாக எங்கள் சிஸ்டர் வந்து வீடியோ எடுப்பாங்க. அதை வச்சு நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், உண்மையாலுமே சீரியஸாக எனக்கு சாமி வரும்ப்பா. சீரியஸாக வரும் சாமி. அப்படிலாம் கிண்டல் பண்ணாது. உண்மையாலுமே சாத்திட்டேன். உண்மையாலுமே சாமி வரும். ஒரு 2-3 வருஷம் சாமி வந்து எங்கள் மாமா திட்டாங்களா, அதுலேருந்து எனக்கு சாமியே வர்றதில்லை. அப்புறம் தட்டு சீர் வந்து ஊருக்குள்ளே இருக்குது. ஊருக்குள்ளே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க 7 தட்டு சீர். வள்ளி தெய்வம் எனக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து 7 தட்டு சீர் வந்து ஊருக்குள்ளே இருக்குது. தேங்காய்லாம் இருந்து கொடுத்துருக்கோம். அது வந்து கொண்டு வந்துடுவாங்க, கோயிலாண்டே கொண்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, அதெல்லாம் வந்து மழை காற்று வரும் திடீர்னு. அதனால் வந்து தூக்கிட்டு வர முடியாது, மொத்தமாக தூக்கிட்டு வந்து கோயிலே வச்சிட்றேன்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும்தான் இன்றைக்கி பால் குடம் மட்டும்தான் அழைப்பாங்க. அதனால் வந்து சீரும் சிறப்புமாக விசேஷம் நடக்கப்படும். இதில் வந்து யாராருக்கு சாமி வரும், யாராருக்கு பேய் வரும்னு தெரியாது. அதனால் வந்து எல்லோரும் எங்களோட வீடியோலாம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் தங்கச்சி வேறு இது பூரா நீ கழட்டி வச்சிரு இந்த கோல்டெல்லாம் அப்படின்ட்டாங்க. அதனால் கழட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துடலான்னு இருக்கேன். பிச்சுன்னு ஏன்டி வாங்கி வைக்கிற, கம்முன்னு இருடி. எங்கள் அத்தை ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் அத்தை தான் வந்து 2 மணிலேருந்து எங்களை வந்து வாங்கினாங்க. இன்னும் யாரும் போன பாட்ட காணும். எங்கள் மாமியார் தான் சீக்கிரம் வாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் எங்களை ரெடியாக கூட விடலை, ஒழுங்காகவே மேக்கப்லாம் போடல. தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வேலுக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க. தூக்கி அங்கே வாங்க முடியாங்க, ஆள் கொண்டு தூக்கி அங்கடி தங்கம் பட்டுங்களா, வாங்க தூக்கிட்டா பிரியா. அது சும்மாடங்க பால் கொடுத்துக்கு நீ இரு துண்டு இருந்துட்டா என்ன பிரியா சும்மா இருக்கும். எனக்கு கிழிச்சிட்டுக்குது. நடங்க இதெல்லாம் தூக்கிட்டு வர இருங்க. எங்களுக்காக கடவுள் வந்து பிள்ளைங்களை வந்து அமுச்சு விட்ருக்காரு, பரவாயில்ல. இதுதான் முருகர். இது சும்மா தூக்கி தலைமலை வைக்கிற இரு ஆயஸ். அதுக்குள்ளேயும் இது வேறு ஓடிட மாட்டேங்குது. எத்தாத்த கொடு. உங்கள் அம்மா அப்பெல்லாம் எங்க மறுபடியும் எனக்கு எது வைக்கிற? பால் கூட எடுத்துக்கோ, பார்த்துக்கோ. வைக்கும் போதே சாமி வந்துடும் போலக்குதே. எங்க பிரிய பயந்துருவாங்க. முருகா உடுப்புல அவ்வளோதான். முருகனுக்கு அரோகரா. தூக்கியாச்சு பால் குடம். எனக்கு பாருங்க, இது ஒரு கயிறு போட்டால் போதும்னாங்க. நான் இந்த பூ டிசைனுக்கு வச்சுருக்கோம் 2 கயிறு எங்கள் பையன்கிட்ட சண்டை போட்டு இது கட்டியே தான் ஆகணும் அப்படின்னு. நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கின்னு நீ படுற பாடுக்கு இது பாரு, என்னால் முடியல ஆத்தான்ட்டு போயிட்டான். நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். எல்லோரும் வந்து ஒப்பா நில்லுங்கப்பா, நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன். அப்படியே வந்து எல்லோரும் நில்லுங்க, வாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
முருகனுக்கு அரோகரம், கந்தனுக்கு அரோகரம். ஆமா அங்கதான் போறாங்க. அங்கிருந்தா முருகரே வந்து என் கூட தான் வருது. வருவாங்க.